ஐயோ, இதுக்கு தான் நான் வேணாம்னு சொன்னேன். ஹாய், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருமே எந்திரிச்சிட்டு ஸோ பாப்பாவுக்கு வந்து ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணலான்னு வந்தேங்க. எங்கெங்க செய்ய விட்டா நம்ம செய்யவே விட மாட்டேங்கிற காலை சுற்றி வந்துட்டு இருந்தா. சரி ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கேரட் வெங்காயம்லாம் போட்டு பனையில செய்யலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடிக்கடி லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குதுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் அட் பிளேவோட லிப் பாம் வந்து என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட், செராமிட்ஸ், ஹைனலானிக் ஆசிட் அப்படி ட்ரிப் இருக்கிறதுனால சாப்ட் அண்ட் ட்ரை லிப்ஸாக இருந்துச்சுன்னா அது ஒன் டேலே ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து டீப் மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக 30 days யூஸ் பண்ணிங்கன்னா லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வியூ ப்ராடக்ட்டில் நாங்கள் டேக் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கடா ரொம்ப நேரமாக ஒரு கேரக்டர் காணா போச்சுன்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், உட்காந்து என் பவுடர் டப்பாவெல்லாம் கீழே கொட்டி மேக்கப் போட்டுட்ருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் சரி இப்போ அப்படின்னு சொல்லி பாப்பாவை தூக்கிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டலான்னு பார்த்தேன், எங்கே ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறா, எல்லாம் கீழே கீழே துப்பிட்டு இருந்தா, செஞ்சதெல்லாம் வேஸ்ட். ஸோ ரம்யா வந்து பாப்பா பார்த்துல பிஸியாக இருந்ததுனால நான் வந்துட்டு இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி செய்யலான்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, செம்ம சூப்பராக வந்ததுங்க பிரியாணி. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ரம்யாட்டையுமே பிடிச்சிருந்தான்னு சொல்லி கொடுத்து பார்த்தாங்க. ரம்யாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ.